நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆந்திராவில் 4வது முறையாக முதலமைச்சராக தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுக் கொண்டுள்ளார். துணை முதலமைச்சராக கூட்டணியில் உள்ள ஜனசேனா கட்சியின் தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் பதவியேற்றார். சந்திரபாபு நாயுடுவின் அமைச்சரவையில் மண்டிப்பள்ளி ராம்பிரசாத் ரெட்டி என்பவர் அமைச்சராக உள்ளார். இவர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் ராம்பிரசாத் ரெட்டியின் மனைவி ஹரிதா ரெட்டி ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது தன்னை காத்திருக்க வைத்ததற்காக ரமேஷ் என்ற சப் இன்ஸ்பெக்டரை கண்டித்த வீடியோ வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அன்னமய்யா மாவட்டத்தில் ஹரிதா ரெட்டி உள்ளூர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது. வைரலான வீடியோவில் காரின் முன் பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருக்கும் ஹரிதா ரெட்டி சப் இன்ஸ்பெக்டரை நோக்கி பல கேள்விகளை கேட்கிறார். அப்போது இன்னும் காலை ஆகவில்லையா, என்ன கான்ஃபரன்ஸ், கல்யாணத்திற்கு வந்திருக்கியா, டியூட்டிக்கு வந்திருக்கியா, உங்களுக்காக அரை மணி நேரம் காத்திருந்தேன், உனக்கு சம்பளம் யார் தருவது, அரசாங்கமா அல்லது YSR காங்கிரஸ் கட்சியா என்று கடுமையான வார்த்தைகளால் வசைப்பாடி உள்ளார். வீடியோவின் முடிவில் சப் இன்ஸ்பெக்டர் ஹரிதா ரெட்டிக்கு சல்யூட் அடித்து அவரது வாகனத்திற்கு வழி ஏற்படுத்தி தர முன்னோக்கி செல்கிறார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செங்கோல் என்றால் பெண்களை அந்த புறத்தில் அடிமைப்படுத்துவது என கூறிய MP வெங்கடேஷ் மதுரை திமுகவை சேர்ந்த பெண் பெயருக்கு செங்கோல் வழங்கியுள்ளார். இது அடிமைத்தனம் இல்லையா? செங்கோலுக்கென ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் கொடுத்துள்ளார். அது தவறாகுமா என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்கள் நலன் கருதி நீட் தேர்வு குறித்து பார்லிமெண்டில் விவாதம் நடத்த வேண்டும் எனவும் அதனை நீங்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ராகுல் கூறியுள்ளதாவது: நீட் தேர்வு குறித்து பார்லிமெண்டில் விவாதம் நடத்த வேண்டும் என கூறி இந்த கடிதத்தை எழுதுகிறேன். கடந்த 28ஆம் தேதி எதிர்க்கட்சிகளின் இந்த கோரிக்கை பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் ஏற்கப்படவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நேற்றும் நீட் தேர்வு குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இது குறித்து அரசுடன் விவாதிப்பதாக சபாநாயகர் உறுதியளித்துள்ளார். இந்தியா முழுவதும் நீட் தேர்வு எழுதும் 24 லட்சம் மாணவர்களின் நலன்களே எங்களது கவலையாக உள்ளது. தங்கள் குழந்தைகளுக்காக லட்சக்கணக்கான குடும்பங்கள் தியாகம் செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் தைரியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என மக்களின் பிரதிநிதிகளாகிய எங்களிடம் அந்த மாணவர்கள் மற்றும் குடும்பத்தினர் எதிர்பார்க்கின்றனர். நீட் தேர்வு குறித்த விவகாரத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். கடந்த 7 ஆண்டுகளில் 70 முறை கேள்வித்தாள் கசிந்துள்ளது. இதனால் 2 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய தேர்வு அமைப்பின் தோல்வியை மூடி மறைக்கவே தேர்வு ஒத்திவைப்பு மற்றும் தேசிய தேர்வு முகமையின் தலைவர் மாற்றம் போன்ற நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபடுகிறது. நமது மாணவர்கள் பதிலை எதிர்பார்க்கின்றனர். அவர்களின் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு பார்லிமெண்டில் விவாதம் நடத்துவது முதல் வழி. அவசரத்தை புரிந்து கொண்டு நாளை நீட் தேர்வு விவாதத்திற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். மாணவர்களின் நலன் கருதி இந்த விவாதத்தை நீங்கள் தலைமையேற்று நடத்தினால் அது பொருத்தமானதாக இருக்கும் என அந்த கடிதத்தில் ராகுல் காந்தி கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் சாதி ரீதியான மோதல்கள் நடப்பது தொடர்கதையாகி உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் EPS வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலியில் அரசு பள்ளி மாணவர்களிடையே சாதி ரீதியான பிரச்சனையால் ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சமூக நீதி என்று மேடையில் மட்டும் பேசும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் சாதி ரீதியிலான மோதல்கள் நடப்பது தொடர்கதையாகியுள்ள நிலையில் பள்ளிகளிலேயே இதுபோன்ற சம்பவம் நிகழ்வது கவலை அளிக்கிறது. சமத்துவம் பேணும் கல்வியின் உறைவிடமாம் பள்ளிகளில் சாதி, மதம் உள்ளிட்ட பிரிவினைவாதத்திற்கு என்றும் இடமில்லை என்பது உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை. எனவே வெற்றி விளம்பர வார்த்தைகளை மட்டும் கூறுவதை விடுத்து பள்ளிக்கூடங்களில் சாதி பிரிவுகளை ஒழிக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதுடன் தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு சமத்துவ எண்ணங்களை போதிக்குமாறு திமுக முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என EPS கூறியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 25 தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருப்பதாவது: தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை திமுக அரசு முழுவீச்சில் எதிர்த்தது. இது பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபையில் எதிரொலித்தது. கச்சத்தீவு ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் முன் மாநில அரசை முறையாக கலந்து ஆலோசிக்கவில்லை. கச்சத்தீவை முழுமையாக விட்டுக் கொடுத்தது அப்போதைய மத்திய அரசுதான் என ஸ்டாலின் கூறியுள்ளார். பாராளுமன்ற மக்களவையில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தின் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசினார். அப்போது அவர் பேசும்போது, அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 47 நாடு முழுவதும் போதைப்பொருள் சாராயத்தை முழுமையாக ஒழிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய அளவில் இளம் தலைமுறையினர் பாழாகி வருவதை எண்ணி நான் வேதனை அடைகிறேன். ஒன்றிய அரசுக்கு அந்த வேதனை இருக்கிறதா என கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இந்தியா முழுவதும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கின்றன. இந்திய அளவில் இளம் தலைமுறையினர் பாழாகி வருவதை எண்ணி வேதனை அடைகிறேன் என தெரிவித்திருந்தார். அப்போது எழுந்த
நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய அளவில் போதைப்பொருள் ஒழிப்பை மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதை வரவேற்கிறேன். அதே சமயம் திருமாவளவன் கூட்டணியில் உள்ள திமுக ஆளும் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை அருந்தி 56 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். உங்கள் அறிவுரைகளை முதலில் தமிழக முதல்வருக்கு வழங்குங்கள். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது என காட்டமாக கூறினார். கரூர் தனியார் மகாலில் கரூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் ஆய்வுக் கூட்டம் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன், கடந்த தேர்தலின் போது பாஜக பெற்ற வாக்குகளை விட தற்போது வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலின் போது 4 எம்எல்ஏக்களும், தற்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளை விட பாஜக ஓட்டுகள் அதிகம் பெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக சட்டசபையில் பாஜக கேள்வி எழுப்பியிருந்தது. புதிய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளனர். மதுபான கடைகள் திறக்கப்பட்டால் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் என்று திமுக அரசு கூறியிருந்தது. ஆனால் திமுக அரசு மதுக்கடைகளை வீதிக்கு வீதி திறந்து வைத்தும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியவில்லை. இவ்வாறு அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.